அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 18 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சகர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இஃப்தாருக்கு வந்து எனக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து கோழிக்கறி வந்து வாங்கியிருந்தீங்க. அதில் வந்து போன்லெஸ்ஸாக வந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எலும்பு எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து சூப் மாதிரி மஞ்சள் தண்ணி மாதிரி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் ஏற்கனவே 2 நாள் நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணி தான் ஓடிச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு பிராய்லர் கறியில் எலும்பு கறியில் வந்து இன்றைக்கி மஞ்சள் தண்ணி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லா நாளும் மஞ்சள் தண்ணி கொடுத்தாலுமே வந்து 30 நாள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மஞ்சள் தண்ணி ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ மஞ்சள் தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதையுமே வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேங்க. இன்றைக்கி மஞ்சள் தண்ணி கூட வந்து இன்றைக்கி தோசை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுங்க. நோம்புக்கு முத நாள் வந்து தோசை சாப்பிட்டது கிட்டத்தட்ட வந்து 18 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு தோசை சாப்பிட்டு. சரி இன்றைக்கி வந்து தோசை ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கலான்ட்டுன்னு ரைஸ் கொஞ்சம் போல் வந்து வடித்து வச்சுருக்கீங்க. ஆளுக்கு 2 தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து குழம்புக்கும் நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் வந்து தயிரும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி இப்போ வந்து அதுதான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் வந்து சாப்பிடாதனால வந்து தோசை இட்லி எதுவுமே நம்ம சாப்பிட முடியறதில்ல. இஃப்தார் டைம் முடிஞ்சதோடய நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம சகருக்குண்டான வேலைகள் மட்டும்தான் பார்க்குறது. நம்ம வீடியோவை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தோசை எல்லாருக்குமே வந்து ஊற்றிட்டு இப்போ நான் வந்து டேபிளையும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை வந்து பார்த்துடலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து வடித்து வச்சுருக்கீங்க. இதோட இன்றைக்கி வந்து கொஞ்சம் போல் எலும்பு இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி வந்து சூப் மாதிரி போட்டாச்சு. நாங்கள் வந்து இதை மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோங்க. எங்களுக்கு மஞ்சள் தண்ணினாலே ரொம்பவே வந்து பிடிக்கும். யாரெல்லாம் வந்து இதை மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவீங்க, நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது கூடவே வந்து தோசை சுட்டு வச்சுருக்கீங்க, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வச்சுருந்த மஞ்சள் தண்ணி கொஞ்சம் போல் இருக்குது, ரசமும் கொஞ்சம் போல் இருக்குது. அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய சகருக்கான நமக்கு சாப்பாடு. இப்போ எல்லாருக்குமே வந்து பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. வழக்கம் போல் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நிய்யத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இதோட இந்த ஷவர் vlog முடியுதுங்க. இதோட வந்து நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மணி 3 மணி ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து நான் 3 மணிக்கெல்லாம் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெசிபி வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி. இதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம த்ரெட் சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. த்ரெட் சிக்கன் வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. ரம்லான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தாங்க அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கும்போதே வந்து நீங்கள் நறுக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். பாதி சிக்கன் மட்டும் நறுக்கி வாங்கிட்டு மீதி சிக்கனை வந்து நானே வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம த்ரெட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவிலேயே வந்து செய்கிறது தாங்க, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இது கூடவே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம செஸ்வான் சட்னிங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட செஸ்வான் சட்னி இருக்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன், குக்கிங் வினிகர். அடுத்து இதில் வந்து 1 முட்டை வந்து நான் அடித்து ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா முட்டை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சுத்தமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலாவோட தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் வந்து ஊறிச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட்டு ஊறினா அது இன்னுமே நல்லா சூப்பராக நமக்கு சிக்கனில் நல்ல மசாலாவுடைய டேஸ்ட்லாம் பிடிச்சி வரும். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இதோட வந்து நம்ம 5 மணிக்கு தான் வந்து இதை எடுக்க போகிறோம். நான் இப்போவே இதை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணியிருக்கேங்க, நல்லா இன்னும் மசாலாலாம் பிடிச்சி வர்றதுக்காக. இப்போ அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி மஸ்குமெலன் வச்சு ஒரு இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் வந்து காய வச்சுக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜவ்வரிசியெல்லாம் போட்டு செய்கிற ட்ரிங்க்கு ரொம்பவே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும்.
நம்ம வீட்டில் வந்து கோல்டு பிடிச்சிருக்குங்கிறனால இதை வந்து நான் செய்யாமலே இருந்தேங்க. சரி இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபியும் கொடுத்துடலான்ட்டுன்னு இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கூலிங் போக விட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி ரெசிபி கொடுத்துடலான்ட்டு தான் இன்றைக்கி வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாலை வந்து அடுப்பில் போட்டு காய வச்சிட்ருக்கேங்க. இப்போ இந்த சைடே வந்து அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து ஊற வச்சுக்கிறேங்க. இந்த இஃப்தார் ட்ரிங்க்குக்கு இது எல்லாமே தேவை. இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. சப்ஜா சீட்ஸ்லாம் அதிகமாக போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு கூட வந்து நல்லா யூஸாக இருக்குங்க. நீங்கள் ஜூஸ் எல்லாம் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து முலாம் பழம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து கிர்னி பழம்னு சொல்லுவாங்க, மஸ்கு மெலன்னு. இப்போ இதில் வந்து நம்ம நடுவில் இருக்கிற விதைகள்லாம் வந்து தனியாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இதில் இருக்கிற பல்ப்பு மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வந்து இந்த பியூரி வந்து நமக்கு வேணும். அதுக்காக எனக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பழமாக தாங்க கிடச்சிச்சு. அதனால் நான் இந்த ஒரு பழம் ஃபுல்லாகவே வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இருக்கிற பல்ப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முலாம்பழத்தை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி தாங்க வந்து போட்டு எப்போவுமே குடிப்போம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஒரு பழம் ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் வந்து நல்லா பியூரி மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சைடு நமக்கு பாலுமே வந்து கொதித்து வந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி ஆகிடுது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக தாங்க வந்து சேர்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து சுகர்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு தான் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்தும் வரும், நமக்கு வந்து கீழே அடிப்பிடிச்சிடாமலும் இருக்கும். இப்போ நல்லா வந்து நமக்கு கஸ்டர்ட் பவுட்ரு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த நேரத்தில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற முலாம்பழம் பூரி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு பழமும் நல்லா வெந்து வரும், உங்களுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற மிக்ஸி எல்லாமே நல்லா வெந்து நல்லா நமக்கு ஒரு க்ரீமி மாதிரி வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வரும்போது இதை வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வந்து நல்லா கூலிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியையும் நான் போட்டுக்கிறேன். போட்டால் நமக்கு உடனே நல்லாவே கொதிச்சு வந்துடும். நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜவ்வரிசியை பச்சை தண்ணியில் போட்டோம்னா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கிண்டலை அப்படின்னாலும் ஜவ்வரிசி வந்து நமக்கு கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 ஹவர்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துடுங்க. அப்போ தான் நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இது வந்து நமக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா வந்து ஆறுற மாதிரி வச்சுக்கிறணும். அப்போ தான் ஜவ்வரிசி வந்து நமக்கு உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் அது மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை அப்படியே நம்ம வடிகட்ட விட்டுடலாம். நம்ம வந்து பால் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூல் டவுன் ஆகிறவங்களாட்டியுமே நம்ம இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிறணும். நீங்கள் சப்போஸ் இதை முன்னாடியே பார்த்துட்டீங்க, ஆறுனதுக்கு பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு அலசு வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி அலசி எடுத்தீங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி உதிரி உதிரியாக வந்துடும். ஜவ்வரிசியை ரெடி பண்ணி அதை தனியாக வச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து ஆனியன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இது நம்ம வழக்கமாக செய்கிற ஸ்டஃபிங் தான். ஆனியன் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து எப்பவும் போல் சிக்கன் 65 மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே உப்பும் இப்போ கொத்தமல்லி தலைகளும் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நான் ஸ்ப்ரிங் ரோலுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறனால இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணது உங்களுக்கு நான் காட்டலை. உளுந்த வடைக்குமே வந்து மாவில் வெங்காயம், கொத்தமல்லி தலைகள் எல்லாமே போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நமக்கு ஜவ்வரிசியுமே வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த சைடு வந்து இப்போ நம்ம உளுந்த வடை, ஸ்ப்ரிங் ரோல்லாம் செய்யலான்ட்டுன்னு அதுக்குமே எண்ணெய் சட்டி காய வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்டு இந்த சைடு நம்ம வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. நமக்கு
பாலை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து இப்போ நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். நல்லாவே நமக்கு பால் கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம மறுபடியுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம நோம்பு திறக்கிற நேரத்துக்கு எடுக்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம சப்ஜா சீட்ஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து இதில் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடைசியாக சேர்க்குறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் இந்த ட்ரிங்க் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி ரெடி பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதாக இருக்குது, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களாக இதை செஞ்சீங்கன்னு வீட்டில் வந்து ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து பாதாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் வந்து நமக்கு இது குடிக்கும்போதும் நமக்கு வந்து க்ரன்ச்சியாக வந்து நமக்கு பாதாம் தட்டுப்படும், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேங்க. நம்ம நோம்பு திறக்கிற நேரத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம த்ரெட் சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ சிக்கனுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா வந்து நமக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து த்ரெட் சிக்கனுக்கு இந்த ஸ்வீட் சமோசா சீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பஃப் ஷீட் வாங்கும்போது வந்து நமக்கு 25 சீட் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இது ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. இன்றைக்கி நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனுக்கு இது ஃபுல்லாமே எனக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆச்சுங்க. இப்போ இந்த சீட்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 10 சீட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு 7-8 சீட் இருக்கிற மாதிரி எடுத்து வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நூல் நூலாக இருக்கணும். நல்ல குட்டி குட்டியாக வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஷீட் வந்து இப்போ நான் இதில் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இது மாதிரி நான் நிறைய ஷீட் வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் கரெக்டாக எனக்கு வந்து 25 ஷீட் இருக்கிற ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து ஆச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷீட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சி தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக த்ரெட் சிக்கன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இனிமேல் இது வந்து 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லி நம்ம கடைகளில் வாங்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இங்கே மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ்லலாம் இந்த த்ரெட் சிக்கன் ரொம்பவே வந்து ஃபேமஸுங்க. இன்ஷால்லா சீக்கிரமே வந்து மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம ஏரியாவில் இருந்துக்கிட்டே இன்னுமே வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கோம். இன்ஷால்லா சீக்கிரமே வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எடுத்து போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக அந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு கையில் பிடிக்க முடியுதோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறணுங்க. ஒட்ட ஒட்ட நமக்கு அந்த த்ரெட் சிக்கனில் வந்து த்ரெட்டு எல்லாமே சிக்கனில் த்ரெட்டு எல்லாமே ஒட்டி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு ஸ்ப்ரிங் ரோலுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அதையுமே வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ நமக்கு சிக்கன் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல தான் வந்து சிக்கனு இன்னுமே இருக்குது, அதை நாளைக்கு வச்சுக்கலான்ட்டுன்னு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அடுத்து வந்து உளுந்த வடையுமே வந்து மாவு வந்து தட்டி போட்டிருந்தேங்க. இப்போ உளுந்த வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையுமே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். உளுந்த வடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா புசு புசுன்னு நல்லா மெதுன்னு நம்ம உளுந்த வடை எப்போவுமே சூப்பராக வருங்க. கண்டிப்பாக நம்மளுடைய உளுந்த வடையை நீங்கள் நேரம் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உளுந்த வடையை ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ உளுந்த வடையை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம த்ரெட் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய அடுப்புக்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி விடவில் நமக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் வந்து போட்டிருக்கேங்க, கொஞ்சம் பெருசாக. அடுத்து சின்ன பீஸ் இருக்கிறதெல்லாம் வந்து 4 வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கு பிறகு திருப்பி விட்டுடலாம். 2 சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து நமக்கு இப்போ வடையும் உளுந்த வடையும் ஸ்ப்ரிங் ரோலுமே வந்து எடுத்து இப்போ டேபிளுக்கு கொண்டு போயிட்டேங்க. இப்போ நமக்கு த்ரெட் சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நான் எண்ணெய் வடியை விட்டு எடுத்து வச்சிடுறேன். த்ரெட் சிக்கன் வந்து நமக்கு ஈஸியாக வெந்துருங்க. அதனால் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக விடணும். இப்போ நான் அடுத்தடுத்த பேஜ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சைடு நமக்கு இஃப்தார் ட்ரிங்க்குமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அதையுமே வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கூலிங் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூலிங் போயிட்டு குடிக்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கோல்டுங்கிறதுனால நான் வந்து ரொம்ப பார்த்து தான் வந்து கொடுத்துக்கிறது. எனக்குமே வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து குரல் கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடியலை, பட் ஆனால் டெய்லி வீடியோஸ் நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ 4 கப்லையுமே வந்து நம்ம இஃப்தார் ட்ரிங்க் வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ மேலே கார்னிஷ்காக வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு மேலாக சப்ஜா சீட்ஸு கொஞ்சம் போல் வச்சுக்கிறேங்க. இது வந்து அழகுக்காக.
இந்த இஃப்தார் ட்ரிங்க்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிக்கும். அடுத்து த்ரெட் சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அதையுமே வந்து கெச்சப்போடு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. த்ரெட் சிக்கனுமே உள்ள சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து டேபிள்லையும் எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. நிறைய சிஸ்டர் வந்து எங்களுக்கு நோம்பு கஞ்சி பிடிச்சிருக்கோம்னு சொன்னீங்க. ரொம்பவே வந்து சந்தோஷம். ரொம்பவே நோம்பு கஞ்சியும் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதோட இன்றைக்கி ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக வந்து ரோஸ் சர்பத் வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. இதோட ஆனியன் ஸ்டஃப்டு பண்ணி இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வழக்கம் போல் வந்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி, மஸ்க் மெலன், முலாம்பழம்லாம் போட்டு வந்து ஒரு இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த இஃப்தார் ட்ரிங்க்கு. ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து த்ரெட் சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே வந்து ஜூஸியாக இருக்குங்க இந்த த்ரெட் சிக்கன். கண்டிப்பாக இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சப்பழமும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணது. இன்றைக்கி இஃப்தார் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்துச்சுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரெசிபி எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நமக்கு நோம்பு திறக்கிற நேரம் வரப்போகுதுங்க. துவா கேட்டுட்டு நம்ம நோம்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்யாமல் அதிக நேரம் வந்து துவாக்களில் நம்ம அதிகமாக ஈடுபடணுங்க. அதனால் நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வேலைகளை முடிச்சுட்டு நம்ம துவா கேட்க உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்படி தாங்க வந்து நாங்களும் வந்து இருக்கிறது. உங்களுக்கு அதனால தான் வந்து இன்றைக்கி பர்டிகுலராக அதை வந்து இதை சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பிடிச்சமான புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye friends, thanks for watching.